ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்றத நான் ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி, இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி, ஒரு பங்களாவோ இல்லை வந்து ஒரு வில்லா மாதிரி வாங்கினாலும் சரி, மதர் டீட் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். ஒரு 30 to 50 இயர்ஸுக்கு ஓனர்ஷிப் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து செல் பண்ணுறவங்க பேரில் தான் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோட அந்த சைட் மேப்பில் எந்த அளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு வந்து கரெக்டாக அந்த பிளாட்ஸ் வந்து அந்த அளவெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி வந்து நீங்கள் மினிமம் ஒரு 30 இயர்ஸ்க்காவது எடுத்து, ஸோ அதில் ஏதாவது லோன்ஸ் வந்து பெண்டிங் இருக்கா, வேற ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணணும். டிடிசிபி அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல்லாம் வந்து கரெக்டாக வாங்கியிருக்காங்களா, ஏன்னா ட்ரைபல் லேண்டாக இருக்கா இல்லை கவர்மெண்ட்டோட லேண்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஏன்னா டிடிசிபி அப்ரூவல் இல்லை, பஞ்சாயத்து அப்ரூவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து கமர்ஷியலாக நம்ம ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். டெம்பிள் லேண்டாக இருக்கா, இந்த மாதிரி புறம்போக்கு லேண்டாக இருக்கா, கவர்மெண்ட்டோட லேண்டாக இருக்கா, இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் ஏரியாவில் அந்த லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணீங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கிற மாதிரியான ஒரு லேண்ட்ஸு ப்ளஸ் வந்து ப்ராப்பர் அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், ப்ராப்பர் லே அவுட் வந்து ஒரு சர்டிஃபைட் சர்வேயர் வச்சு நீங்கள் வந்து லே அவுட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா, அதோட மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ லோக்கலில் ஒரு ஒரு லேண்ட் ரிலேட்டடான ஒரு அட்வொகேட் கிட்ட நீங்கள் ஒரு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு, இல்லை ஏற்கனவே உங்களோட பையர் வந்து அந்த மாதிரி ஒப்பீனியன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பிளாட்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி, ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு வில்லாஸ் கட்டுற மாதிரி, ஹவுஸ் கட்டுற மாதிரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப் பண்ணுற மாதிரி, இல்லை ஏற்கனவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுசஸ், இண்டிவிஜுவல் பங்களாஸ், காட்டேஜஸ், பிரிட்டிஷ் பங்களாஸ், இந்த மாதிரி ஒரு லீகலாக வெரிஃபைடாக நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடைக்கானலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். லோக்கலில் நீங்கள் வந்து கொடைக்கானலில் ப்ராப்பர்ட்டிஸ் விசிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட் வந்து கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட்டாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கரண்ட் லிஸ்டிங்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து போட்டிருக்கோம். தேங்க்யூ.